டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது சரி டவுட் அப்படி இல்லாட்டி கிளியர் இல்லாமல் இருக்குது பேசுறது அப்படி எது சரி இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடணும். சரி, ஓகே. ஓகே, அப்போ நம்ம கன்செப்ட்குள்ளே போவோம். ஸோ 7:04 ஆகிடுச்சு. சரிதானே? அப்போ நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த கிளாஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இவ்வளோ நாள் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓவராலாக சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம படிக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் 3வது கிளாஸ் இதோட. சரியா? பார்ட் 1, பார்ட் 2 யாருக்கு சரி கிடைக்கல, ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த கிளாஸ் முடிய எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்றேன். நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நல்ல விஷயம்தான். சரியா? உங்களோட நேம், உங்களோட பேட்ச் எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க எல்லாரும். சரிதானே? ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கிளாஸ்க்கு வராமல் இருக்காதீங்க. அதையும் சொல்லிடுறேன். சரிதானே? ஏன்னா கிளாஸ் போயிருச்சு. ஒரு கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ் கிளியர்லாம் போயிடும். அது நஷ்டம் உங்களுக்கு. என்ன தான் ரெக்கார்டிங் நான் கொடுத்தாலுமே கிளாஸில் வந்து படிக்கும்போது அந்த டைமை நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். நானுமே எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறது. ஓகே தானே? ஓகே, நம்ம கன்செப்ட்குள்ளே போவோம். இவ்வளோ நாள் நம்ம என்ன படித்தோம்? சரியா? ஃபர்ஸ்ட் டே வெபினார் ஒன்று செஞ்சோம் நம்ம. சரியா? என்ன வெபினார்? பைத்தன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம பைத்தன் ஏன் படிக்கிறோம், சரியா? ப்ரோக்ராமிங்கிற கன்செப்ட் படித்தா என்னெல்லாம் பெனிஃபிட், ஏஎல் எக்ஸாமில் நம்ம பைத்தன் அதாவது இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட் எவ்வளவு இம்பேக்ட் பண்ணுது, எல்லா விஷயமே நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வெபினார், அதாவது நான் ஃப்ரீ வெபினார் இன்ட்ரொடக்ஷன் வெபினார் ஒன்று செஞ்சிருந்தேன். ஸோ அதில் எல்லாத்துக்குமான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேன். யார் சரி அதை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்க்க போகாதீங்க. இப்போ கிளாஸில் இருங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இதுக்கான ரெக்கார்டிங்கையும் நான் தருவேன். சரிதானே? இதுக்கான ரெக்கார்டிங்கையும் நான் தருவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் தானே. ஸோ எல்லாருமே வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ். சரிதானே? அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். சரியா? அதனால ஃபர்ஸ்ட்டு வீக்கான வீடியோ ரெக்கார்டிங் நான் தருவேன். 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யாரும் கிளாஸ் விட்டு வெளியே போகாதீங்க. சரிதானே? அப்போது முதலாவது வெபினாரில் நம்ம பார்த்த விஷயம் பைத்தன் எதுக்கு இருக்குது, ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் எதுக்கு படிக்கணும், ப்ரோக்ராமிங் படித்தா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற என்டையர் கான்செப்ட் நம்ம பார்த்துக்கணும். சரிதானே? ரெண்டாவது கிளாஸில், லாஸ்ட் கிளாஸில், சரிதானே, ஐசிடி ஐசிடியில் இந்த பைத்தன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? அப்போ ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து செகண்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். சரியா? ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, அதாவது செய்நிரலாக்கம்னா என்ன, செய்நிரலாளர்னா என்ன, அதே மாதிரி அல்கோரிதம்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க 3 டைப், அதாவது சீக்வன்ஸ், செலெக்ஷன் அதாவது தெரிவு, தொடரி, தெரிவு, மீள் செயல். அதுக்குள்ள மீள் செயல் எப்படி ஒர்க் ஆகுது, தொடரி எப்படி ஒர்க் ஆகுது, தெரிவு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கான எக்ஸாம்பிள், ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, எதுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துக்கணும். லாஸ்ட் கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் முடியும் போது நம்ம என்ன செய்வோம், அடுத்து பைத்தனை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். பைத்தன் படிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் யாருக்கும் கம்ப்யூட்டர் வேணும், கம்ப்யூட்டர் இருந்தால் தான் பைத்தன் படிக்கலாம், கம்ப்யூட்டர் இருந்தால் தான் ப்ரோக்ராமிங் படிக்கலாங்கிற ஐடியாவே இருக்கக்கூடாது. சரிதானே? கம்ப்யூட்டர் இல்லாட்டியும் படிக்கலாம். சரி, கம்ப்யூட்டர் தேவையே இல்லை இந்த இடத்துல. பட் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்போ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்க கம்ப்யூட்டர் லேபில் இருக்குது தானே, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிரச்சனையே கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தானே இருக்குது. ஸோ சார் டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷனை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரச்சனையே கிடையாது. சரி தானே? ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கிற கன்செப்ட் முடிய அந்த ப்ரோக்ராமிங்கில் இருந்து வந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பைத்தனுக்கானது. சரிதானே? யார் சரி இதுக்கு இருந்த கிளாஸஸ் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த கிளாஸ் முடிய எனக்கு மெசேஜ் போடுங்க. சரிதானே? முடிய எனக்கு மெசேஜ் போடுங்க. 2 வீடியோ, யூடியூப் வீடியோ லிங்க்ஸையும் நான் ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ ரெண்டையும் பாருங்கள். சரியா? பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செய்வோம். சரிதானே? ஓகே, இந்த பைத்தன். சரி, இந்த பைத்தனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு சரி நெட்வொர்க் கவரேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவரேஜ் இருக்க இடங்களுக்கு போய்க்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கிளாஸுமே ஆன்லைனில் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இடையில ரீகனெக்ட் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரி, ஓகே. கன்செப்ட். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தன். எல்லாருமே எங்கிட்ட நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. சரியா? நோட்ஸ்க்கான வேலைகள்லாம் முடிஞ்சு நான் நோட்ஸை நாளைக்கு சென்ட் பண்ணி விட்றேன்.
சரி, நாளைக்கு எல்லாத்துக்கும் நோட்ஸ் சென்ட் பண்ணி, ஏன்னா நம்ம இன்னும் பைத்தனுக்குள்ளே போகல தானே. நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன், பைத்தனுக்குள்ளே இன்னும் போகாதனால இன்னைக்கு பைத்தன் இன்ட்ரோடக்ஷன். சரியா, பைத்தன் எப்படி ஒர்க் ஆக போகுது, அது எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம், இது என்னென்ன கன்செப்ட் இதுக்குள்ளே இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தனுக்கு போவோம். பைத்தனுக்கு போகும்போது நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது ஒன் பை ஒன்னா ஒரு சாப்டரை ஒரு நாளைக்கு முடிப்போம். அப்போ முடிக்கும்போது இந்த மந்த் அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் மிட்டுக்குள்ளே அந்த கான்செப்டை முடிச்சுட்டு வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு, அதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு குயிக்காக முடிச்சுட்டு போயிடும். சரி தானே, அதுதான் ஐடியா, பேசிக் ஐடியா. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பைத்தன். இந்த பைத்தனில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓகே தானே. ஓகே. ஓகே. சரி, இந்த பைத்தன்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று. சரியா, இது வந்து W3 ஸ்கூலுங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று. இந்த வெப்சைட் யார் சரி யூஸ் பண்ணி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் பைத்தன் மட்டும் கிடையாது, என்டையர் லாங்குவேஜஸ். சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைத்தன் இருக்குது, ஜாவா இருக்குது, பிஹெச்பி இருக்குது. HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம். HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். சரி, சிஎஸ்எஸும் அப்படி, அதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன், ஜாவா, பிஹெச்பி இவங்க எல்லாமே லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சரிங்க, சி ஷார்ப், C++ எல்லாமே வரும். சரி, ஓகே. இப்போ கான்செப்ட்குள்ளே போவோம். அது மாதிரி தான் இந்த பைத்தன்கிற ப்ரோக்ராம். இந்த பைத்தன்கிற ப்ரோக்ராம், இந்த இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு இருக்குது, ஏன் இதை படிக்கணும், இதை படித்தா என்னெல்லாம் பெனிஃபிட் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க வரல. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்யூட்டரில், சரியா, பைத்தனை இன்ஸ்டால் பண்ணி அந்த பைத்தனை ரன் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற வேலை. சரிதானே. அப்போ பைத்தன் நமக்கு வேணும் அப்படின்னா, பைத்தனை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த பைத்தன் ரன் ஆகுறதுக்கான இடம் ஒன்று வேணும். கான்செப்ட் வருங்க. பைத்தன் இப்போ கம்ப்யூட்டருங்கிறது இப்படி தான். இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம். சரியா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் விளையாட போகிறோம்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் விளையாட போகிறோம்னா கிரிக்கெட் விளையாடுறது கிரவுண்ட் வேணும். கான்செப்ட் விளங்குதா. அதே மாதிரி தான் பைத்தன் ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரன் ஆகணும்னா பைத்தன் ப்ரோக்ராம் ரன் பண்ணக்கூடிய இந்த பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தனை டவுன்லோட் பண்ண போகிறோம். சரியா, பைத்தனை டவுன்லோட் பண்ணுறது வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இதெல்லாம் இல்லை. சரி, சிலபஸில் இருக்கிறது பைத்தனை எப்படி ரன் பண்ணணும், பைத்தனை எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி கான்செப்ட். ஸோ அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்ல வரல. நான் இந்த இடத்துல சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, சரியா, இந்த இடத்துல சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தனை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரியா, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் அது இதுன்ட்டு நிறைய இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இதில் வேர்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா, இதெல்லாமே ஜென்ரல் நாலேஜ், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேர்ஷன்னா என்ன, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ஷனுங்கிறது என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐஃபோன் ஆண்ட்ராய்டு எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ஐஃபோன் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுற நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். iOSல வந்து வேர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 18, 16, 26, இப்போ 26 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பைத்தன்லையும். சரிதானே, பைத்தன்லையும் வேர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வர பைத்தன் என்ன வேர்ஷனில் ரன் ஆகியிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3.14.4. சரிதானே, இந்த பாருங்க இருக்கு 3.14.4. இதுதான் லாஸ்ட்டாக வந்தது. ஏன் இது லாஸ்ட்டாக ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி, இதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க விஷயம் நாளைக்கு அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, அப்போ இதுக்குள்ளே வச்சு 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 புது புது வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு வெர்ஷன் தான் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 14.4. இது லாஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ இதைத்தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ சரியா, அப்போ இதைத்தான் நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரி, இதெல்லாம் ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகின பிறகு அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிய, சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், நீங்கள் குட்டியாக ஒரு டப் ஒன்று ஓப்பன் ஆகி அந்த டேப்பில் எனக்கு காட்டும். சரிதானே, ஸோ இந்த இடத்துல 44 MBக்கு இருக்குது.
சரி 44 எம்பியில் வந்து அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால நமக்கு தேவை. சரியா, இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இதை டவுன்லோட் ஆகி முடிய இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒட்டோவா என்ன செய்யும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும் கம்ப்யூட்டரில். இதெல்லாமே ஜென்ரலாக நீங்கள் நிறைய பேர் இந்த கேம்ஸ் எல்லாம் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே கன்செப்ட் தான் இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ கேம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த டபுள் கிளிக் பண்ணோட ஒட்டோவா டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதை ரன் பண்ணலாம். இதே விஷயம் தான் இங்கேயும் செய்ய போகிறோம். சரி தானே, பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அப்போ இது வந்து 28. ஓகே, 17 15 செகண்ட் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லை, ஸ்லோவாக தான் இருக்குது நெட்வொர்க். பரவாயில்ல. இது 37 38. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சரியா, இதெல்லாமே ஜென்ரல் நாலேஜ். இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கணும். இந்த ப்ரோக்ராமிங் இதை நான் தனியாக எடுத்து செய்கிறதுக்கு ரீசன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யாருமே இந்த ப்ரோக்ராமிங்கிற செக்ஷனுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க. ஏ லெவல் ஐசிடிக்குள்ளே பெரும்பான்மை ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கேட்டால் கஷ்டங்கிறீங்க. கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா, ப்ரோக்ராமிங்கிறது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம் ஒன்று. சரிதானே, நான் இந்த ப்ரோக்ராமிங்கை வச்சு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் செய்யலான்ட்டு நான் அந்த வெபினார் 1ல் நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் போயிட்டு பாருங்கள். நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணி விட்றேன். சரிதானே, இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒட்டோவா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் எனக்கு. ஸோ இந்த விண்டோவில் நான் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் பைத்தன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இன்ஸ்டால் ஆகும். சிம்பிள், இவ்வளவே தான். சரிதானே, இது இன்ஸ்டால் ஆக முடிய நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். சிம்பிள், இவ்வளவே தான். இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. அதாவது இன்ஸ்டால் ஆப்ஸ். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரியா, பைத்தன் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சு. இப்போ பைத்தன் நம்ம கம்ப்யூட்டருக்கு இருக்குது அப்படின்னா ஆனால் அந்த பைத்தனை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல சர்ச் பார் போயிட்டு அது இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ஒழுங்காக ஷேர் ஆகிஇல்லைன்னு நினைக்கிறேன். வெயிட், நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஒரு டேப் மட்டும் தான் ஷேர் ஆகி இருந்திருக்கும். ஓகே, இப்போ சரி. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் போயிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். என்ன சர்ச் பண்ணுறேன், பைத்தன் அப்படின்னு சர்ச் பண்ணேன். பைத்தன் சர்ச் பண்ணால் எனக்கு நிறைய வரும். இந்த இடத்துல பாருங்க, பைத்தன் 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.12 இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது தான் பைத்தன் ரன் பண்ணுறதுக்கான ஏரியா. சரியா, இப்போ நான் வந்து ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள்னா என்னன்னு படித்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. சரியா, அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன எதுவுமே படித்து கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் அல்கோரிதம்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு இருக்க 3 டைப்ஸ் என்ன, அதே மாதிரி நம்ம படித்த சரி இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா, அதே மாதிரி வேற என்ன. ஓகே, சரி, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம படித்த விஷயங்கள் எல்லாம் என்னது, அதே மாதிரி சூடோ கோட் எதுக்கு இருக்குது, ஃப்ளோ சார்ட் எதுக்கு இருக்குங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தனை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். பைத்தன்னா என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அவ்வளோ கஷ்டம், சிம்பிள், அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த பைத்தனை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த பைத்தனை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பைத்தனை நான் ரன் பண்ணணும். எங்கே ரன் பண்ணுறது, அதை ரன் பண்ணுறதுக்கு தான் ஐடிஇ, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிதானே, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயரன்மெண்ட் ஐடிஇ. இந்த ஐடிஇட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியா, ஆ சரி, அந்த ஐடிஇட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் வேலை ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கோட் டைப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கோட் டைப் பண்ணுற இடம் அதை அந்த அதை டெவலப் பண்ணுற அந்த என்வாரன்மெண்ட்டை இன்டகிரேட் பண்ணி வந்திருக்கும். இன்டகிரேட்னா அதை வச்சிருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தனாக இருந்தாலும் சரி, ஜாவாவாக இருந்தாலும், ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் எதை வேணாலும் ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சரி, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது நோட் பேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா, நோட் பேட், இன்னும் சாரி நோட் பேட் வேணாம், நம்ம வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவோம். சரி, மாற்றி சொல்லிட்டு விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன விஎஸ் கோட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விஎஸ் கோட் இதில் நிறைய பேர் இந்த விஎஸ் கோடை பார்த்துருப்பீங்க. இந்த இருக்குது. சரி, இவர் தான் விஎஸ் கோட். இந்த விஎஸ் கோட மெயின் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
சரி, இந்த விஎஸ் கோட மெயின் ஐடியா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஎஸ் கோட எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஏத்த ஒரு இடம். சரியா? நீங்க நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நோட்பேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே லைட் வெர்ஷன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் செஞ்சுக்கலாம். ஆனா இந்த விஎஸ் கோட், அட்டாம் அதே மாரி ஆ ஐ ஆமா. ச ம் நெட்பீன்ஸ் இந்த மாரி நெறைய இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்க பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் செய்யலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்ல இப்போதைக்கு. நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயம் இல்ல. நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்த்தா போதும். நம்ம படிக்க தானே போறோம். ஸோ பேசிக் ஐடியாவ தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரியா? கோட் ரன் பண்றத விட, எந்த கோட எப்படி ரன் பண்ணணுங்கிறது தான் இந்த இடத்துல நீங்க படிச்சுக்கிறதுக்கான விஷயம். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்ல எழுத தான் போறோம். நம்ம எக்ஸாம்ல போயிட்டு சரி. நம்ம எக்ஸாம்ல போயிட்டு எழுதத்தான் போறோம். நம்ம எக்ஸாம்ல போயிட்டு கம்ப்யூட்டர் வச்சு அங்கன ப்ரோகிராம் பண்ண போறோமா? கிடையாது. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எப்படி கோட எழுதுறதுன்னு தான் தெரிஞ்சிருக்கணுமே தவிர, ரன் பண்றது, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஎஸ் கோட்ல எப்படி ரன் பண்றது? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எங்க வேணாலும் ரன் பண்ணலாம். ஆனா ரன் பண்ற இடம் ரொம்பவும் கவனமா இருக்கணும். சரிதானே? நம்ம எப்படி எழுதுறது, கோட எப்படி கையால எழுதுறதுன்னு தான் பார்க்க போறோம். சரியா? நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் பைத்தன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, என்கிட்ட எந்த ஒரு கம்ப்யூட்டரும் எதுவுமே கிடையாது. சரிதானே? நான் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 6, 7 வருஷங்கள் கிட்ட மாரி இருக்கும். சரிதானே? ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் எந்த கோட படிச்சாலுமே, நான் கையால தான் எழுதியிருக்கேன் இதுவரைக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் நான் கம்ப்யூட்டருக்கே போனேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எழுதும்போது நெறைய நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். சரிதானே? அதனால இந்த கம்ப்யூட்டர்ல தான் ப்ரோகிராம் பண்ணணும், கம்ப்யூட்டர் இருந்தா தான் ப்ரோகிராமிங் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது பொய்யான ஒரு விஷயம். சரியா? படிக்கணும்னு நெனைச்சோம்னா, நம்ம வந்து கொப்பில எழுதி கூட படிக்கலாம். ஏன்னா நானுமே அப்படி படிச்ச ஒரு ஆள் தான். அதனால இந்த ஏ லெவல் ஸ்டூடண்ட்ஸ் இந்த உங்களுக்கு லேப்டாப் யூஸ் பண்ண டைம் இருக்கு. சரியா? அது நீங்க கேம்பஸ் வந்தோட அது கட்டாயமாகும். லேப்டாப் அப்ப யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு இடத்துக்கு வருவீங்க. அப்ப யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது வேற வழி கிடையாது. அது அந்த டைம். இப்போ உங்களுக்கு அந்த கட்டாயம் கிடையாது. இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் பேசிக்ஸும், பைத்தன்ட பேசிக்ஸும், பைத்தன் எப்படி ரன் ஆகுது, அந்த ஐடியாலஜிய கிரியேட் பண்றது. ஏன் இந்த ஐடியாலஜி இங்க கிரியேட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா அங்க கேம்பஸ்க்கோ இல்லாட்டி நீங்க யூனிவர்சிட்டிக்கோ இல்லாட்டி மேல வேற எங்க சரி படிக்க எங்க போனாலும் இதுதான் மெயின். இத பேஸ் பண்ணி தான் நீங்க எங்க படிப்பீங்க. ஸோ அதனால அந்த விஷயத்த கவனமா பார்த்துக்கங்க. ஓகே. நம்ம கூட கதைக்க வேணாம். நம்ம விஷயத்துக்கு போவோம் இன்னைக்கு. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஎஸ் கோட ஓப்பன் பண்றேன். விஎஸ் கோடும் அதே மாரி தான். ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே நான் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால, அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நான் ஒரு ஃபோல்டர் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? சரியா? இந்த இடத்துல ஃபோல்டர் ஒண்ணு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னடா இவ்வளோ என்னென்னமோ கோட் இருக்கு அதெல்லாம் யோசிக்க வேணாம். அதெல்லாம் என்ட ப்ரொஜெக்ட் கோட்ஸ் அதெல்லாம் நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். நான் ஒரு ம் டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு பைத்தன் 26 அண்ட் 27 போட்டு ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் த ஃபோல்டர். ஓகே. கொஞ்சம் இந்த கேமரா கிளியர்லாம் இருக்குண்ணா. இந்த திருப்பி அப்போ கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஓகே. இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. பைத்தனுக்கான எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து அ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே, இப்படி பார்ப்போமே. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி. பைத்தனுக்கான எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ஜென்ரலா யோசிச்சு பார்ப்போமே, நம்ம என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம வந்து ஃபோட்டோ ஜேபிஜி, டாட் ஜேபிஜின்னு இருக்கும். டாட் பிஎன்ஜின்னு இருக்கும். இதே மியூசிக் எம்பி4 சாரி எம்பி3, வீடியோ எம்பி4. ஸோ இந்த மாரி நெறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அதுல அதே மாரி தான் பைத்தனுக்கு டாட் py. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன். நேம் ஹெலோ. ஹெலோ வேணாம். பைத்தன் ஓகே ஹெலோன்னு எப்படி பண்ணணும்? இல்ல மெயின் மெயின் டாட் py. அப்படி இல்லாட்டி இண்டெக்ஸ் டாட் பிஒய்ன்னு வைக்கலாம். சரிதானே? எப்பயுமே ஒரு விஷயம் இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இண்டெக்ஸ் டாட் பிஒய், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல், இண்டெக்ஸ்னு யாரு சரி இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண போற ஃபைல் அப்படின்ட்டுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து எழுதப்படாத ஒரு ரூல் மாதிரி. புரோகிராமர்ஸ்க்கு இடையில இருக்க ஒரு ரூல். சரி இண்டெக்ஸ்னு ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா, அவர் தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண போறவர் அவர் தான். ஸோ இப்போ நான் வந்து மெயின்னு வைக்கிறேன். இண்டெக்ஸ்னு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இல்லையே. ஸோ ஒரே ஒரு ஃபைல் தான் ரன் பண்ண போறோம். ஸோ மெயின் டாட் பிஒய் அப்படின்ட்டு நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ
இந்த இடத்துல மெயின் டாட் பிவைன்ட்டு நான் என்ன ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துங்க, எல்லாத்துக்கும் கிளியராக தெரியும். மெயின் டாட் பிவை, பிவைன்னு இருந்தால் பைத்தன் ஃபைல். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதெல்லாம் நீங்கள் போட்டு அழட்டிக்க வேணாம். நான் சொல்கிற விஷயங்களை ஒரு ஃப்ளோவில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். சரி தானே, பெருசாக மெனக்கடாதான் வேணாம். மெயின் டாட் பிவை, எந்த விஷயத்த எனக்கு எப்போ சொல்லணும்னு தெரியும் அந்த விஷயத்த நான் அப்போ சொல்லுவேன். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. சரி தானே. ஓகே, மெயின் டாட் பிவை, இந்த பிவைங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் தான் பைத்தன் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ இது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். சரி, ஓகே. அப்போது இப்போ நான் என்ன செய்யறது? ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், அந்த ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன் டாட் பிவைன்னு கொடுத்துட்டேன். இப்போ பைத்தன் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு ஃபர்ஸ்ட் கோட் நம்ம எழுதி பார்ப்போம். அது என்ன ஃபர்ஸ்ட் கோட்? எப்பயுமே நம்ம எழுதுகிற ஃபர்ஸ்ட் கோட் என்னது? பிரிண்ட். பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரு அவுட்புட்டை பார்க்கணும். அதுதானே, இப்போ எது சரி ஒன்று செஞ்சு நம்ம அதுக்கான அவுட்புட், ஒரு இன்புட்டை கொடுத்து ஒரு அவுட்புட்டை நம்ம எடுத்து பார்க்கணும். அதுதான் நமக்கு எப்பயுமே இருக்க ஒரு ஆசையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது அதுதான். அது ஏன் அப்படி ரன் ஆகுது, ஏன் பிரிண்ட் எழுதுறோம், ஏன் அதுக்குள்ளே இதை போடுறோம், அதுக்குள்ளே ஏன் ஸ்ட்ரிங் போடுறோம், ஏன் அதுக்குள்ளே டபுள் கொட்டேஷன் போடுறோம், ஏன் ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், அதெல்லாம் நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் வருது, இது எதுக்கு இருக்குன்ட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம், டீப்பாக நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கமாண்டை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டேனா இப்போ? ஓகே. கமாண்ட் மீன் கோட். கோடை காப்பி பண்ணுறேன், இதை தூக்கிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது என்ன கோடுன்னுலாம் எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோ. இப்போ எனக்கு தெரியல, என்னன்ட்டு தெரியல. சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் டெர்மினலை ஓப்பன் பண்ணுறேன். அது என்ன டெர்மினல்? சரி, இதுவும் ஜென்ரல் நாலேஜ் ஒன்று சொல்லித்தானே தெரிஞ்சு வச்சுங்க. டெர்மினல்னால் வேற ஒன்றுமே கிடையாது, சிஎம்டி. சரியா? அதாவது நம்மளோட அவுட்புட்டை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். முன்ன காலத்தில் இருந்தது வந்து சிஎம்டி மட்டும், சிஎல்ஐ, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இப்போ தான் இந்த ஜியூஐ கிளிக் பண்ணோட ஓப்பன் ஆகுறது, அனிமேஷன் வாருது, இதெல்லாம் இப்போ. இதுக்கு முதல்ல இருந்தது சிஎல்ஐ. இதை இந்த 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 டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்தது ரெண்டு பேர், அதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸும் நம்ம மைக்ரோசாஃப்டோட பில்கேட்ஸும். சரி தானே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணது இவங்க தான். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ், இதெல்லாம் நான் சொல்லலை, தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்குமே. ஓகே, தெரியாட்டி தெரிஞ்சுங்க. சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை ரன் பண்ண போகிறேன். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணேன், பைத்தன் ஃபைலை. அந்த பைத்தன் ஃபைலுக்கு பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த பிரிண்ட்டுக்குள்ளே சம்திங் நான் ஏதோ டைப் பண்ணிவிட்டு, ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணிவிட்டு அதை டபுள் கொட்டேஷனில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி முடிய நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணி சரி, இப்போ இந்த டெர்மினல் ஓப்பன்ட்டு நான் சரி டெர்மினலை ஓப்பன் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை ரன் பண்ண போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்ம எங்கே இருக்கோம்? பைத்தன் 26 அண்ட் 27ங்கிற ஃபோல்டர்ஸ்குள்ளே. அதே லொக்கேஷன்லையா டெர்மினல்லையும் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கங்க. சிஎல்ஐங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நம்ம கிராஃபிக்கலாக செய்கிற வேலையை இங்கே கமாண்டை கொடுத்து செய்யும். அப்போ கிராஃபிக்கலாக இது ரன் பண்ண இயலாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்கலாக ரன் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. பட் நம்ம இங்கே படிக்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎல்ஐ கமாண்ட் டெர்மினலில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிதானே. ஏன்னா சிலபஸ்க்குள்ளே இவர் தான் இருக்கார். ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம சேம் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கோன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆமாம், இது நான் டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே பைத்தன் 26 27ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கேன். இங்கேயும் அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்னொரு கமாண்ட் எல்எஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இந்த எல்எஸ்ங்கிற கமாண்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட். இதெல்லாம் உங்களுக்கு தேவை. லிஸ்ட்டுங்கிற கமாண்ட் எல்எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு லிஸ்ட் ஆகும் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் சிலபஸ்க்குள்ளேயே இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஒரு ஷுவர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஓகே இந்த மெயின் டாட் பிவைன்ட்டு ஒரு ஃபைல் இருக்கா, இருக்குது. மெயின் டாட் பிவைன்னு இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம், இருக்குது. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி தானே இந்த கோட் எழுதியிருக்கோம், இருக்குது. ஓகே, எல்லாமே சரி. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கிறேன். வேலை முடிச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவரை ரன் பண்ண போகிறேன். யார் ரன் பண்ண போகிறேன்? மெயின் டாட் பிவையை ரன் பண்ண போகிறேன். அது எப்படி ரன் பண்ணுறது? சிம்பிள். ஒரு பைத்தன் ஃபைலை ரன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு பைத்தன்னு டைப் பண்ணணும்.
டைப் பண்ணியாச்சா? ஸ்பேஸ் ஒன்று விட்டு அந்த பைத்தன் ஃபைல் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஃபைல் நேமை போட்டிங்கன்னா போதும். போட்டேன், பைத்தன்னு போட்டேன், பைத்தன் ஃபைல் நேமை போட்டேன், ரெண்டு வேலையும் முடிஞ்சா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன நடந்திருக்குன்ட்டு பார்ப்போம். சும்மா என்ன நடந்திருக்குன்னு சும்மா நம்மளை வந்து இது பைத்தன் நமக்கு தெரியாது இப்போ. சரி, இப்போ நம்ம யோசிக்க போகிறோம் இங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, பிரிண்ட்டுக்குள்ள நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்ட்டு ஒரு ஃபுல் லைன் ஒன்று எழுதியிருக்கோம். எழுதியிருக்கோமா? ஆமாம், எழுதியிருக்கோம். சரி, ஆனால் ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல்லாமே வந்திருக்கா? கிடையாது. இந்த டபுள் கொட்டேஷனை காணலை. இங்கே இருக்கா டபுள் கொட்டேஷன்? காணமே, டபுள் கொட்டேஷன் காணலை. ஆனால் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறது வந்திருக்கு. சரியா, டபுள் கொட்டேஷன் உள்ளுக்கு இருக்கிறது வந்திருக்கு, ஆனால் டபுள் கொட்டேஷன் காணும். அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டும் வரல. ஓகே, இப்போ நான் இதை ரீப்ளே இடத்த மாற்றி பார்க்குறேன். வேற ஒரு இது சரி கொடுத்து பார்ப்போம். எதுக்கு சும்மா நம்பர் ஒன்று கொடுத்து பார்ப்போம். மறுபடியும் ரன் பண்ணுறேன். 45ன்னு வருது, ஆனால் இந்த இடத்துல நான் டபுள் கொட்டேஷன் கொடுக்கல. முதல்ல டபுள் கொட்டேஷன் கொடுத்தேன், இந்த இடத்துல நான் டபுள் கொட்டேஷன் கொடுக்கல. அதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? இது ஏன் இங்கே வந்துச்சு இப்படி? இது ஏன் இதுக்கு ஏன் இது? இந்த மாதிரி கேள்வி நிறைய நமக்கு வருது. இந்த கேள்வியெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு பைத்தன் பேசிக்ஸ்குள்ள நம்ம கொஞ்சம் விஷயங்கள் படிப்போம். சரியா, என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பைத்தன்னா என்ன அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம படிப்போம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்ப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிண்டெக்ஸ். சரியா, சிண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ரன் பண்ணுறது, இந்த இது அந்த செட் ஆஃப் லைனை எப்படி ரன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். சரிதானே? அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, கோட் சேலஞ்ச்னா என்ன, இந்த மாதிரி என்டையர் விஷயத்தையும் நான் இங்கேருந்து உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு மாதிரி பைத்தனில் அவுட்புட்னா என்ன. சரியா, இது எல்லாத்தையுமே தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். சரியா, அதே மாதிரி கமெண்ட்ஸ்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்ன, ஏன் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், கோட் சேலஞ்சஸ். ஓகே, கோட் சேலஞ்சஸ் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக அதை நம்ம செஞ்சு பார்த்துருவோம். வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்னா என்ன, நம்பர்ஸ்னா இப்போ இந்த எஸ்டிஆர்னா என்ன, இன்ட்னா எஸ்டிஆர்னா அவர் கிடையாது. சரியா, எஸ்டிஆருங்கிறது இங்கே இருக்க ஸ்ட்ரிங். சரியா, அப்போ இங்கே ஸ்ட்ரிங்னா என்ன, இன்ட்டுனா என்ன, ஃப்ளொட்டுனா என்ன, கம்ப்ளெக்ஸ்னா என்ன, லிஸ்ட்டுனா என்ன, டப்புள்னா என்ன, டிக்னா என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்தன் நம்பர்ஸ் எப்படி வருது, எல்லா விஷயமும் தரோவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதைத்தான் இன்னைக்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, இன்னைக்கு நம்ம எல்லாமே படிக்க போகிறது கிடையாது. பட் இப்போ நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு பைத்தன்னா என்னங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, நீங்கள் ஒரு புது விஷயத்தை படிக்க போகிறீங்க இப்போ. அப்போ நான் உங்களை வந்து அந்த புது விஷயத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை நான் கன்செப்ட் வந்து அந்த புது விஷயத்துக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களை ரெடி பண்ணிக்கிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த கிளாஸ் வந்து திங்கள், புதன், அதே மாதிரி சனி இப்படி தொடர்ச்சியாக போடாமல் தள்ளி தள்ளி ஏன் போட்டு வச்சிருக்கீங்கன்ட்டு. இது ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, தள்ளி தள்ளி போட்டிருக்கும் போது அந்த வீக்கில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் இடையில மிஞ்சி மிஞ்சி போணுச்சுன்னா ஒரு 2 நாள் தான் கேப் இருக்கும். 2 நாள், அந்த 2 நாளில் நீங்கள் மறக்க மாட்டீங்க. அந்த 2 நாள் பொதுவாக ஞாபகம் இருக்கும். அந்த ஜா மறக்கிற அந்த கட்டத்தில் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஞாபகப்படுத்தி கொண்டு போயிடுவேன். அதனால தான் நான் இந்த வந்து தள்ளி 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 இந்த டைம் டேபிளை போட்டிருக்கேன். இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணிக்க வேணாம் தயவு செஞ்சு. இந்த முக்கியமாக சொல்கிறேன், இந்த ரெஜிஸ்டர் ஆகாதனால இந்த கிளாஸ்க்கு வராமல் இருக்க இந்த கதையே வேணாம். தயவு செஞ்சு கிளாஸ்க்கு வாங்க. ரெஜிஸ்டர் ஆகலாம் சரிதானே, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கிளாஸ்க்கு வந்துடும். கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து பெரிய கஷ்டமாயிடும். ஏன்னா இது வந்து ஒரு செயின் மாதிரி. ஒரு ஸ்டெப் முடியும் போது அடுத்த ஸ்டெப் நான் செயினாக தான் அப்படியே கோர்த்து 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 கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இடையில நீங்கள் ஒரு கிளாஸை விட்டீங்க அப்படின்னா அந்த செயினுக்கும் இந்த செயினுக்கும் இடையில ஒரு ஜாயினே இருக்காது. இந்த செயின் அந்த தொங்கலில் கிடக்கும், இந்த செயின் இந்த தொங்கலில் கிடக்கும். கன்செப்டில் தான். அதனால் தயவு செஞ்சு யாரும் கிளாஸை மிஸ் பண்ணிக்காங்க. அதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சரி, அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி படிக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் படிக்கலான்னு வந்திருக்கோம். ஸோ அந்த புதுசாக என்ன விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் இருங்க, தண்ணி கொஞ்சம் குடிச்சிங்க.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு எல்லாரும் உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிங்க. சரியா? புதுசாக ஒரு விஷயம் படிக்க போகிறோம். என்றைக்குமே புதுசாக ஒரு விஷயம் படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் யாருக்கு சரி பைத்தனே எனக்கு தெரியாது, பைத்தனே எனக்கு புதுசு, பைத்தனே கஷ்டம்னு யார் சரி இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை செட் பண்ணிங்க. சரியா? ஃபஸ்ட்டு எந்த விஷயம் படிக்கும் போதா இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். புதுசாக ஒரு விஷயம் படிக்க போகிறதா இருந்தால் கஷ்டம். எனக்கு அப்படி தான். எந்த ஜென்ரல் ஐடியா அப்படி தான். ஃபஸ்ட்டாக நான் இது சரி படிக்க போகிறேன் அப்படின்னா, அன்னைக்கு எனக்கு ஒன்றுமே வழங்காது. இதை ஏன்டா படிக்கணும், எதுக்குடா இருக்குது, ஏன் இது அப்படி, இதை வேணாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன். ஆனால் அடுத்த நாள் நான் அதை அப்படியே வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். சரி, அதை படித்த வரைக்கும் போதும்ட்டு நான் தூங்கிடுவேன். எனக்கு எதுவுமே வழங்காது. ஆனால் அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு தெளிவு ஒன்று எனக்கு வரும் அதில். ஓகே, இதுக்கு தான் இது, இதுக்கு தான் இதுக்குன்ட்டு அந்த டொட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துரும் எனக்கு குயிக்காக. ஸோ அடுத்த நாள் நான் பிடிச்சேன்னா அதுக்கப்புறம் அப்படியே படிச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கதை கிடையாது. அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரெயினுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்ட், அந்த டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான். அந்த டைமை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ விளங்கிடுச்சு அப்படின்ட்டு இது சரி இதுன்ட்டு நம்ம அடுத்த நாள் விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டோம்னா அது அவ்வளோதான், அதை மறந்துட வேண்டியது தான் அதோட. அதனால் ஒரு கண்டினியூவாக அதை படிச்சுட்டே போகணும். சரி தானே? ஓகே. நிறைய பேர் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் நோட்ஸ் ஷேர் பண்ணுறேன். சரி தானே? அதுக்கு முதல்ல இன்றைக்கி இந்த பேசிக்ஸை பார்த்து முடிய நான் வந்து அடுத்த கிளாஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு என்டையர் நோட்ஸை நான் ஷேர் பண்ணேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி தானே? ஓகே. அப்போ நான் இது ஏற்கனவே சொன்னது எக்ஸிக்யூட் பைத்தன் சின்டெக்ஸ். சின்டெக்ஸ்னால் நம்ம எழுதுகிற கோட்ஸ், அதுதான் சின்டெக்ஸ். சரி தானே? ஓகே. இதில் வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ரன் பண்ணியிருந்தோம். அதில் அவுட்புட் ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருந்துச்சு. அதுக்கு நம்ம பைத்தன் மை ஃபைல் இங்கே இருக்குது. நம்ம மெயின் டாட் பைன்னு நம்ம கொடுத்துருந்தோம். அது ஃபைல் நேம் வந்து வேறு. சரி, இப்போது இப்படி வந்திருக்கு. சரி, இதெல்லாம் நமக்கு தெரில. சரி, இதெல்லாம் என்னன்ட்டு தெரில. இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். சரியா? அந்த எழுதுகிற அந்த கோடை தான் நம்ம சிண்டெக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவுட்புட். அது என்ன அவுட்புட்? சிம்பிள். அவுட்புட்டில் நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் கோடு எழுதிட்டு அதை ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு. இந்த பாருங்க இருக்கு. சரி, இந்த இருக்கு, இந்த இருக்கு 45 ஹலோ வேர்ல்டு. அதைத்தான் சொல்கிறது அவுட்புட்டுன்ட்டு. அவுட்புட் ஒரு ப்ராசஸ் நடந்து இன்புட் கொடுத்து ப்ராசஸ் நடந்து அவுட்புட் வருது. இங்கே இன்புட் யாரு? இந்த 45 தான். இந்த பிரிண்ட்டுங்கிறவருக்கு பிரிண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு வேலை ஒன்று செய்யுது. அது என்ன பேர், அதுக்கு என்ன பேர், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு குழப்பிக்க வேணும். அதுக்கு நான் சும்மா ஒரு பேர் சொல்கிறேன். அது ஏதோ ஒரு வேலை ஒன்று செய்யுது. அந்த வேலையை செஞ்சு அது என்ன செய்யுது, அதுக்குள்ளே கொடுக்கறது நமக்கு வெளியில் தள்ளி விடுது, வெளியில் காட்டுது நமக்கு. அதுதான் என்ன, அந்த பிரிண்டட் வேலை தான் பிரிண்ட் பண்ணி காட்டுது. சிம்பிள். அப்போ பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணி காட்டும்னா, ஏன் நான் அந்த டபுள் கொட்டேஷனை கொடுக்கும்போது வரல? அங்கன தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே? அப்போ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் நானே உங்ககிட்ட கேட்பேன். சரிதானே? ஏன் அதை கேட்குறது அப்படின்னா, உங்களுக்கு நான் டவுட்ஸை உருவாக்குறேன். அந்த டவுட்ஸில் இருந்து நம்ம படிக்கும்போது இன்னுமே நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கலாம். சரிதானே? ஓகே. இது ஏன் 45 இந்த இடத்துல வந்து டபுள் கொட்டேஷன் வர மாட்டேங்குது, ஏன் டபுள் கொட்டேஷன் ஏன் காணாமல் போகுது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். பைத்தன்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சரி, படிக்கலாம், சிம்பிளாக படிக்கலாம். அந்த மைண்ட் செட்டை மட்டும் மைண்டில் வச்சுங்க. ஓகே, கன்செப்ட் வாங்க. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட், பிரிண்ட் ஐ எம் லேர்னிங் பைத்தன், பிரிண்ட் இட் அவேசம். ஓகே, இட் இஸ் அவேசம். ஓகே, இது அப்படியே நான் கோபி பண்ணுறேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிதானே? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எல்லாமே பைத்தன் ரன் அவுட்புட் காட்டுது. ஆனால் எதுக்குமே டபுள் கொட்டேஷன் காட்டல. நோட் பண்ணீங்களா? எதுக்குமே டபுள் கொட்டேஷன் காட்டல. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வருது, அவ்வளோதான். பிரிண்ட் பண்ணால் வருது. அது ஏன்ட்டு நம்ம அப்புறம் போகும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் கொட்டேஷன் கொடுக்க போல சிங்கிள் கொட்டேஷன் ரெண்டு கொடுத்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டபுள் கொட்டேஷன், ரெண்டாவது சிங்கிள் கொட்டேஷன். மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். அதுவும் வருது. அப்பயும் அந்த கொட்டேஷன் வர மாட்டேங்குது. சரி, இருக்கட்டும். வேற ஏதோ பிரச்சனை உள்ளது இருக்கு, என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். பிரிண்ட் திஸ் வில் பி வாஸ் அன் எரர். ஓகே, இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். டபுள் கொட்டேஷன் கொடுக்காம கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. டபுள் கொட்டேஷன் கொடுக்காம முதல்ல 45 கொடுக்கும்போது வந்துச்சு தானே, அப்போ வரணும் தானே, நம்ம கொடுத்து பார்ப்போம். சரி, ஐயோ, ஏதோ பெரிய எரர் வந்துருச்சு. சின்டெக்ஸ் எரர். அது என்ன சின்டெக்ஸ் எரர்? ஓகே, இப்போ தான் நம்ம மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். சரியா? என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
பைத்தன்குள்ள மட்டும் கிடையாது. ஒரு வேர்ட் டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம சொல்றது ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். எஸ்டிஆர், டேட்டா ஃபார்மட். இதில் வந்து டேட்டா, இது என்ன டேட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா. அதாவது டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே பைத்தனில் ஸ்ட்ரிங்னு சொல்றோம். எஸ்டிஆர். ஸ்ட்ரிங்கை நம்ம இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அங்கெல்லாம் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும். இதுதான் ரூல். அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ எரர் கட்டுறது. இப்போ நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு இந்த பாருங்க சின்டெக்ஸ் எரர். அதாவது சின்டெக்ஸ் எரர்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமை இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை தாண்டி நீங்கள் வேற எது சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சின்டெக்ஸ் எரர். இதுக்குள்ளே பைத்தனுக்குள்ளேயே இருக்க எரர் ஒன்று. பைத்தன் ப்ரோக்ராமே உங்கள்கிட்ட பிள்ளை அப்படிங்குது. அப்போ சின்டெக்ஸ் எரர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சின்டெக்ஸ் எரர்னா என்ன, நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங் இந்த ரூலில் தான் எழுதணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, இந்த இது மாதிரி தான் எழுதணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும். நீங்கள் அதை தாண்டி வேறு திசை எழுதுங்க பிள்ளை. அப்போ பைத்தனில் ஸ்ட்ரிங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது, ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு சிங்கிள் கொட்டேஷன் சரி கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. திஸ் வில் பி திஸ் வில் கோஸ். அது அப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி தான் சின்டெக்ஸ் எரருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம படித்த விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர்னா என்ன, அதே மாதிரி இந்த டேட்டா ஃபார்மட் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது டெக்ஸ்ட்டை நம்ம எங்கே மென்ஷன் பண்ணாலும் டபுள் கொட்டேஷனில் தான் மென்ஷன் பண்ணணும். நம்பர்ஸ்க்கு அப்போ அப்படி தேவையா அப்படிங்கிறீங்க, கிடையாது, தேவை. சரிதானே. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அதுக்குள்ளே, அதுக்கு நான் வாரேன். சரிதானே. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முதல்ல இப்போ இந்த விஷயத்த கவனமாக நோட் பண்ணிக்கங்க. சின்டெக்ஸ் எரர்னா என்னன்னு பார்த்து வச்சுங்க. இந்த நோட்ஸ் எழுதணும், இந்த இப்பயே நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் பிடிஎஃப் தருவேன், அந்த பிடிஎஃப் படிச்சிங்கனாலே போதும். சரிதானே. இப்போதைக்கு இங்கே என்னென்ன நடக்குதுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இன்னைக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கான நாள் கிடையாது. இன்னைக்கு நோட்ஸ் எழுதி படிக்கிறதுக்கான நாளும் கிடையாது. இன்னைக்கு நான் உங்கள் மைண்டில் பைத்தன்னா என்ன, இது என்னங்கிறது, இது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லிசன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதலாம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போதே நோட்ஸ் எழுதுனீங்கன்னா ரெண்டு வேலையும் கெட்டு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இன்னைக்கு நோட்ஸ் எழுதுறதுக்கான நாள்லாம் கிடையாது. நான் நோட்ஸ் எழுதுறதுக்கான நாளை பண்ணிட்டு நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். அது நீங்கள் நோட்ஸ் எழுதுறதில்ல, நான் பிடிஎஃப் எழுதுறேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சீங்கனாலே போதும். அப்போ நீங்கள் புரிஞ்சு போய்க்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஓவரால் கான்செப்டை பார்க்க போகிறோம். எல்லாம் என்ன நடக்குது இங்கே, என்டையர் பைத்தன் எப்படி ரன் ஆகுது, ஏன் இது இப்படி நடக்குது, என்னென்ன நடக்குது, என்ன விஷயம், இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை விட்டு இன்னைக்கு நீங்கள் நோட்ஸ் உட்காந்து எழுத போனீங்கன்னா அது வேணாம், அந்த விஷயமே வேணாம். சரி. இந்த பைத்தன், இந்த வெப், இந்த டெவலப்மெண்ட், இந்த ப்ரோக்ராமிங், இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக படித்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு எதை எப்போ எப்படி படித்து கொடுக்கணும்னு தெரியும். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் மாதிரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் கூலாக உட்காந்து ஃபோனை வச்சுட்டு எந்த ஒரு வேறு வேலையும் செய்யாமல், அதுதான் மெயின். இங்கே கவனிங்க. ஓகே, உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படி இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் நோட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னா சின்ன நோட்ஸ் ஃபுல் ஸ்கேப் ஷீட் ஒன்று எடுத்து அதை ரெண்டாம் அடிச்சு ஃபர்ஸ்ட் இது, ரெண்டாவது இது அப்படின்ட்டு சின்ன சின்ன ஹெடிங்கை போட்டு போட்டு வச்சுங்க. அவ்வளோதான், இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிது. நான் நோட்ஸ் தருவேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நோட்ஸ் நெக்ஸ்ட்லாம் நான் தருவேன். நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன், நான் இன்னும் தராததுக்கு ரீசன் இன்னைக்கு வேணாது, நம்ம அதை படிப்போம். அதை நான் சொல்கிறேன் எப்போ நான் தரணுன்ட்டு எனக்கு தெரியும். சரி தானே. ஓகே, இப்போ கான்செப்டுக்குள்ளே வரும். ஓகே, அப்போ இங்கே என்ன இன்னைக்கு விஷயம் படித்தோம், சின்டெக்ஸ் எரர்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி பைத்தனில் டெக்ஸ்ட் எங்கே கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்குங்கிற வேல்யூ எங்கே போனாலுமே டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். இப்போ நான் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். முதல்ல நம்பரை கொடுக்கும்போது அழகாக வந்தாரு, வருது 46 வருது. இப்போ நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்து பார்க்குறேன், ஒருவேளை டபுள் கொட்டேஷன் கொடுத்தா எரர் வருமோ தெரியல, கொடுத்து பார்க்கணும். இல்லையா, அப்பயும் வருது. அங்கே தான் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். நம்பர்ஸ்க்கு நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்ட், INT. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக படிப்போம் தானே, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும், இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக படிக்கணும். டேட்டா டைப்ஸுங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக படிக்கணும். இருந்தாலும் நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் கான்செப்டை கொடுக்குறேன். என்ன நடக்குது, என்ன கான்செப்ட், ஏன் இப்படி அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம போவோம். இதை ஸ்ட்ரக்சர்டாக நம்ம படிக்கணும், இது சரியாக ப்ராப்பராக நம்ம படிக்கணும். அதை படிக்கிறதுக்கான டைம் இருக்குது. அதெல்லாம் படிக்கிறதுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஐடியா ஒன்று வேணும். நமக்கு பைத்தன்னா என்னன்னே தெரியாமல், பைத்தன்கிற ஐடியாவே இல்லாமல் பைத்தனில் டேட்டா டைப்னா இது தான், இது தான் சொன்னால் உங்களுக்கு வழங்குமா. இந்த கிளாஸ் இந்த பைத்தனில் நல்லா படித்தவங்க ப்ரோக்ராமிங் செய்கிறவங்க அதெல்லாம் கிடையாது.
இது கஷ்டம், ப்ரோக்ராமிங் கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கான இது கிளாஸ். சரிதானே? என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மார்க்ஸ் எடுக்க முடியலை, என்ன தான் நான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் மார்க்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கான கிளாஸ் தான் இது. நீங்கள் நல்லா பைத்தன் செய்வீங்க, நான் ப்ரோக்ராமிங் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் இந்த கிளாஸ்க்கு வந்து வரலாம். சரிதானே? ஓகே, அதை என்ன சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இந்த கிளாஸ் படிக்காம கஷ்டப்படுறாங்க, அது கஷ்டம், எனக்கு வந்து படிச்சுக்க இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கான கிளாஸ் தான் இது. சரிதானே? அதனால ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அந்த விஷயத்த நான் ரொம்ப இதாக சொல்றேன். சரி, ஓகே. ஏன்னா இது நல்லா பைத்தன் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவுமே எப்படி இருக்கும், ஏன் இது ரொம்ப ஸ்லோவாக போகிறோமோ, ஏன் இதெல்லாம் இப்போ படிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது பைத்தன் படித்தவங்களுக்கோ பைத்தன் தெரிஞ்சவங்களுக்கோ கிடையாது. இது பைத்தன்னா என்னன்னு தெரியாது, இப்போ தான் பைத்தன் படிச்சிருக்கேன் அப்படி விளங்கல் எனக்கு, அந்த மாதிரி ஆக்களுக்கான கிளாஸ் தான் இது. ஓகே, அப்போ நம்ம மறுபடியும் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நம்ம என்ன விஷயம் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இங்கே நான் என்ன செஞ்சிருக்கேன் மட்டும் பார்த்தீங்கன்னா 46ன்னு கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகுது, டபுள் கொட்டேஷனுக்குள்ள 46 கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகுது. பிரச்சனை ஒன்று, ஒருவேளை நம்பர்னா ரெண்டு மாதிரியும் வேலை செய்யுமோ? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணும், ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவாக தான் அது பார்க்கும், ஏதோ ஒரு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தோம். ஆனால் நீங்கள் டபுள் வேல்யூ கொட்டேஷன் கொடுக்காம நீங்கள் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி பார்க்கும் அது? அதை ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணும், அதை ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணும். முதல்ல டெக்ஸ்டாக கன்சிடர் பண்ணிச்சு, ஸ்ட்ரிங் வேல்யூவா. இப்போ நம்பராக கன்சிடர் பண்ணுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிதானே? இப்போ இது ரெண்டு மட்டும்தான் டேட்டா டைப்ஸா, அதாவது ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் மட்டும்தான் அப்படிங்கிறீங்க? கிடையவே கிடையாது. இந்த இடத்துல பாருங்க யார் யார் இருக்கான்ட்டு. ஸ்ட்ரிங் இருக்குது, நம்பருக்கு வந்து ஃப்ளோட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, லிஸ்ட் டபுள் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, டிக்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி செட் ஃபோர்ஸன், இது தேவையில்ல அந்த அளவுக்கு. உங்களுக்கு பூலியன் இருக்குது, அது மெயின். பூலியன் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே, பூலியன் டைப் தான் தெரியும், ஜீரோவும் ஒன்றும் ட்ரூவும் ஃபால்ஸும், அவ்வளோதான். சரிதானே? அப்போ பைட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது நான் டைப், நான் டைப்னா அதுக்கு அது ஒரு டைப்பே இல்லை, எந்த டைப்பும் இல்லாத நான் டைப்னும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சரியா? அதைத்தான் இந்த இடத்துல நினைச்சீங்க. அப்போ பிரிண்டோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டுன்னு நான் சொல்லிட்டு அந்த பிரிண்ட்டுக்குள்ளே நான் இதை சரி ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதை நான் இது சரி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா அதை அவுட்புட் கொடுக்கும். அதுதான் பிரிண்டோட வேலை. இந்த மாதிரி குறிப்பிட்ட சில வேலைகளுக்கு குறிப்பிட்ட சில ஆட்களை வச்சிருப்போம். நம்ம நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு வந்து என்னன்னா, ஃப்ரிட்ஜ் வீட்டில் எதுக்கு வச்சுருக்கோம்? சிம்பிளாக வச்சு பாருங்க. நம்ம என்னெல்லாம் நமக்கு திங்ஸ், என்னென்ன சாப்பாடு ஐட்டமோ என்னென்ன இருக்கோ அதை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீசர் இருக்குன்னா ஐஸ்கிரீம் கூட அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்குமே ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆளை வச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே பிரிண்ட்டுங்கிறவர் பிரிண்ட் பண்ணுறங்கிற வேலையை மட்டுமே செய்கிறவர் தான் பிரிண்ட். சரி, பிரிண்ட்டுங்கிறோட வேலை என்னது? பிரிண்ட் பண்ணுறது தான் இவரோட வேலை. ஸோ இந்த மாதிரியான ஐடியா, சரியா? இந்த மாதிரியான இதை சொல்லுவோம் ஃபங்க்ஷன்னு சொல்லணும். சரி, இது இது மைண்டில் ஞாபகம் இல்லாட்டி பிரச்சனையே கிடையாது. என்னடா ஃபங்க்ஷனுங்கிறோம், வேரியபிள்ங்கிறோம், என்ன டேட்டா டைப்புங்கிறோம், இன்டீஜருங்கிறோம், ஸ்ட்ரிங்குங்கிறோம், என்ன ஐயோ அவ்வளோ அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேணாம். நான் சும்மா ஐடியாவுக்கு சொல்லிட்டு போகிறேன். நம்ம மறுபடியும் ஸ்ட்ரக்சர்டாக அதை படிப்போம். ஸ்ட்ரக்சர்டாக படிக்கும்போது இந்த ஐடியா இது எல்லாமே கனெக்ட் ஆகும் அன்றைக்கி உங்களுக்கு. கனெக்ட் ஆகும்போது அதை அப்படியே பிடிச்சி படிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு. சிம்பிள், அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரியா? இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமிங்கை படித்து எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு, சரியா, எந்த நான் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ, எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இந்த பெட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க எந்த பெட்சில் மட்டும். சரிதானே? எந்த பெட்ச்னா இந்த எஸ்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குள்ளே ஒரு 150 100 பேர்கிட்ட இருப்பாங்க. சரிதானே? கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டியவே, நான் கம்ப்யூட்டிங் ஃபேக்கல்ட்டியவே நான் எடுத்தேன்னா ஒரு 400 450 பேர் பண்ணியிருப்பேன். எல்லாருமே ப்ரோக்ராமிங் படிச்சு தான் ஆகணும், ஆப்ஷனே கிடையாதுங்க. ஐடிங்கிற இந்த இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே அங்கே ப்ரோக்ராமிங் எல்லாரும் படிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சர்வை பண்ணி எடுத்த விஷயம். சரிங்க, இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ லெவலில் இதெல்லாம் செஞ்சவங்க தான் ஈஸிங்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ரிசல்ட்ஸ் பெருசாக வர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நீ யூனிவர்சிட்டி வந்தாலும் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம்லையும் மார்க்ஸ் போடுவாங்க. அதை வச்சு அங்கே சாரி கிரெடிட் வேல்யூஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களோட டிகிரி என்ன கிரேடுன்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அங்கேயும்.
அங்கே போயிட்டு நீங்கள் சொதப்புறதுக்கு இதை இங்கேயே படிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன சும்மா இருக்க போறீங்க அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி கேம்பஸோ இல்லாட்டி ஹையர் எஜுகேஷனில் சரி படிக்க தான் போறீங்க. அப்படியே தெரிஞ்சு தானே ஆகணும். ஐடி எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக பேசாமல் இருந்தால் சரி வருமா? படிக்கணும் தானே. இது படிக்கிறதுக்கான டைம். அப்போ படிப்போம். நம்ம ஃபன் பண்ண வேணாம் அதெல்லாம் நான் சொல்லல. படிக்கிறதுக்கான டைமில் படிச்சிருங்க அவ்வளோதான். ஏன்னா இது நிறைய பேர் இப்போ கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க. எந்த எந்த ஃப்ரெண்ட்ஸ் செட்லேயே ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அதுலேயே நிறைய பேர் கஷ்டப்படுறேன் நான் நேராகவே பார்த்துருக்கேன். அந்த கஷ்டம் இப்போ படக்கூடாது அப்படின்னா இப்பயே படித்து வச்சிருங்க. சரிதானே. இது அவ்வளோ பெரிய கஷ்டமான படமும் இல்லை. கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி கஷ்டம்னே ஆக்கிட்டாங்க அது. அவ்வளோதான் விஷயம். வேற எதுவும் கிடையாது. கஷ்டம் கஷ்டம்னு சொல்லியே கஷ்டம்னு ஆக்கிடுறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வருஷமாக இங்கிலீஷ் கஷ்டம்னு சொல்லி சொல்லியே படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. சரியா. அதுக்கப்புறம் இங்கே கேம்பஸ் வந்த விட அது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. இப்போ நான் இங்கிலீஷில் தான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். படிக்கிறது இங்கிலீஷில் தான். எல்லாமே இங்கிலீஷில் தான். இப்போ எனக்கு எக்ஸாம் கூட இங்கிலீஷில் தான் வைக்கணும். ஆனால் இப்போ அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. ரீசன் என்ன? அது கஷ்டம்னு சொல்லியே வளர்க்குறது. கஷ்டம்னு சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே கஷ்டம் கிடையாது. அத்தனை 12 வருஷமாக படிக்காத இங்கிலீஷு இங்கே ஒரு வருஷத்தில் எனக்கு பிடிப்படுது அப்படின்னா அது என்ன கஷ்டம்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது கஷ்டம்ன்ட்டு நம்ம தலையில் பூத்துறது அது. அது சரியில்லாத ஒன்று. கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த படமும் கஷ்டம் கிடையாது. அவ்வளோதான். சரியா. படிச்சீங்கன்னா நீங்கள் மனசு வச்சு படிச்சீங்கன்னா இதான் ஈஸி தான். சரி. நான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்குள்ள நான் போகல. சரிதானே. கன்செப்ட்டுக்கு வரணும். சரி. ஓகே. அப்போது இன்றைக்கி நம்ம படித்த விஷயத்த நான் ஒரு சின்ன ரீகேப் பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன படித்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். அது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். அப்புறம் ஐடினா என்னன்ட்டு பார்த்தோம். அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பைத்தனை ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பைத்தன் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் pyன்னு இருக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சாரி சாரி ஒரு லைன் ஆஃப் கோடு எழுதணும். சின்டெக்ஸ் எழுதணும். ஸோ அந்த சின்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் சில இன்புட் கொடுத்து பார்த்தோம். சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்து பார்த்தோம். கொட்டேஷனே இல்லாமல் கொடுத்து பார்த்தோம். அப்போ எரர் வந்துச்சு. நம்பரை கொடுத்து பார்த்தோம். எரர் வரல. ஏன்னு பார்த்தோம். ஸோ சின்டெக்ஸ் எரர்னு ஒன்று வந்துச்சு. டெக்ஸ்ட்டை கொடுத்து பார்த்தோம். சின்டெக்ஸ் எரர்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இப்போ போய்கிட்டு இருந்துச்சு. சரியா. இப்போ கொஞ்சம் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். சரியா. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து செஞ்சிட்டோம். ஓகே டன் முடிஞ்சு. முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலைங்க. சரிதானே. பார்ப்போம் அடுத்து என்னன்ட்டு. இப்போ இந்த அவுட்புட்டு தான் இப்போ நம்ம பார்த்து முடிச்சோம். இன்புட்னா என்னென்னு பார்த்தாச்சு. சிண்டெக்ஸ்னா என்னென்னு பார்த்துட்டோம். அவுட்புட்னா இப்போ என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் பிரிண்ட் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு என்னாச்சு. ஓகே. சரி. பிரிண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் நம்பரை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அந்த நம்பரை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த நம்பருக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்னு வைக்காம சிங்கிள் நம்பர் ஒன்று கொடுக்காம +6ன்னு கொடுக்குறேன். +4 கொடுக்கும். ஈக்குவலில் ப்ளஸ். ஓகே. +4ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் 46 +4. இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். 50 50 சிம்பிள் வந்துருச்சு. அப்போ இங்கே கூட்டல் கழித்தல் செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கலாம். கூட்டலாம். கூட்டுறது சம்மு ஒரு விஷயம் வந்துட்டாலே அடுத்து அடிஷன் இது கூட்டுறதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அடுத்து கழிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இந்த இடத்துல. அப்போ ஓகே நம்ம கழிச்சு பார்ப்போம். 42. அப்போ இங்கே என்ன செய்யலாம்? கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம்னு பார்த்துருவோமே. எதுக்கு சும்மா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி போவோம். என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு போவோம். நாங்கள் 16. பார்த்தீங்களா ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் கன்செப்ட். இதில் இந்த மாதிரி ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லுவது. சரியா. அங்கே டேட்டா டைப்ஸ்னு சொன்னேன். டேட்டா டைப்ஸை வச்சு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இங்கே ஆப்பரேட்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. கூட்டுறது கழிக்கிறது பெருக்கிறது பிரிக்கிறது எல்லாமே வரும். அது என்னங்கிறது நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஆப்பரேட்டர்ஸ் இந்த இருக்கிற ஆப்பரேட்டர்ஸ். ஸோ கூட்டுறதுனா யாரு? அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். இந்த ஆப்பரேட்டர்ஸ்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா. அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். சரியா. இந்த கூட்டுறது கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ்னு இருக்காரு. இது எல்லாமே ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் வரது. நான் அதை ப்ரோக்ராமிங்கில் படித்து கொடுக்காம ஏன் பைத்தனுக்குள்ளே வந்து படித்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக அது விளங்கும். ஓகே இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கேயே நம்ம டிரெக்டாக இங்கே படிச்சிருவோம் நம்ம. அப்போ இந்த கன்செப்ட்
ஆப்பரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து நெறைய பேர் இருக்காங்க. இருக்க எல்லா சிம்பல்ஸுக்குமே ஏன் இத யூஸ் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வரும். அப்ப இந்த ஆப்பரேட்டர்ஸ்ங்கிற கான்செப்ட்குள்ள எல்லாமே பிடிக்கும். இதெல்லாம் உட்காந்து நம்ம ஒண்ணும் வருஷ காலம் ஒண்ணும் படிக்க போறது கிடையாது. சரியா? ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல அத முடிச்சிருவேன். சரி. முடிச்சுட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிடும். சரியா? இத வச்சு நம்ம வந்து தூங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா, அடுத்து வெப் டெவலப்மெண்ட் படிக்க இருக்கு. அங்கிட்டு SQL அதுக்குள்ள வரும். PHP வரும். அது இதுன்ட்டு வரும்போது, இத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து படிச்சு முடிக்கணும் இத. இதுக்கெல்லாம் அவ்வளோ நாள் போகாது. ஜஸ்ட் இந்த கம்ப்ளீட் ஆப்பரேட்டர்ஸுமே சேர்த்து இது கம்ப்ளீட் ஆப்பரேட்டர்ஸுமே ஒரு 1/2 ஹவர் போதும். பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன விஷயம் தான். ஆனா, அத படிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற டைம், அத மெமரைஸ் பண்றதுக்கு மெமரைஸ்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க எடுக்கிற டைம், அது கொஞ்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். நான் படிச்சு குடுத்துடலாம். சிம்பிளா நான் 1/2 அன் ஹவர்ல நான் சொல்லிட்டு போயிருவேன். இதுதான் கான்செப்ட்ன்ட்டு. நீங்க அந்த ஐடியாவ எடுத்துக்கிட்டு, அத மறக்கக்கூடாது. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு டயகிராம் வரைஞ்சு காட்டுறேன். இது எல்லாத்துக்கும் நான் வரைஞ்சு காட்டுற டயகிராம் ஒண்ணு. இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இத சொல்றது நம்ம ஞாபக சக்தியோட அளவு. சரியா? மெமரின்னு வச்சுக்கோங்க. இத சொல்றது டைம். இந்த இத டைம்ன்னு வைக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி போகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி இறங்கி, 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 இறங்கி அப்படியே போயிட்டு அப்படியே மறைஞ்சிருவாரு. ஆனா, இத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்ன செய்யணும்? இறங்குற டைம்ல நம்ம எடுத்து மறுபடியும் டக்குனு முடியுது ஒரு ரிவிஷன். மறுபடியும் இறங்குற டைம்ல ஒரு ரிவிஷன். இந்த மாதிரி ஒரு 2 தடவை செஞ்சீங்கன்னா, அது லைஃப் லாங் அப்படியே லைன்ல போயிடும். பார்க்காம அந்த ரிவிஷன் பண்ணாம விட்டீங்கன்னா, அத அப்படியே மறந்துடுவீங்க. அது எவ்வளோ நீங்க தெளிவா படிச்சிருந்தாலும் சரி, என்ன விஷயத்த படிச்சிருந்தாலும் சரி. அத நீங்க ரிவைஸ் பண்ணிக்க உங்க மைண்ட்ல சரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பேருக்கு ஒரு இந்த பழக்கம் ஒன்று இருக்கு. நைட் டைம்ல தூங்கும்போது, ஓகே இந்த விஷயங்கள் இன்னைக்கு படிச்சோம். அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு தூங்குவாங்க. அதுவும் ஒரு நல்ல பழக்கம். சும்மா அப்பப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அதுக்கு தான் நான் அப்பப்போ சொல்றது, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து பழகுங்கன்ட்டு. ஒரு ஃபுல் ஸ்கப் ஷீட் ஒண்ணு ஆஃபா மடிச்சீங்கன்னா, ஒரு நெறைய ஒரு 4 பக்கம் மாரி வரும். 2 பக்கம் இருக்குது, 4 பக்கமா வரும். அப்ப அதில குட்டி குட்டியா நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப சின்னதா இருக்கும்போது நம்ம அத எடுத்து அப்படி குயிக்கா பார்த்துட்டு போயிருவோம். பெருசா பக்கம் பக்கமா எழுதி வச்சோம் அப்படின்னா, அத பார்க்க மனசு வராது. என்னடா இவ்வளோ இருக்கு. இத படிக்கிறதா? சரி நாளைக்கு படிப்போம். சரி நாளைக்கு படிப்போம். சரி நாளைக்கு அது அவ்வளோதான். அது நாளைக்கு தான் வரும். அப்ப அப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. சரிதானே? ஓகே. அடுத்த விஷயம். சரியா? இப்ப நான் இவ்வளோ நேரம் சொல்லிய விஷயங்கள்லாம் ஓகே தானே? கிளியர் தானே? ஓகே. ஓகே. நான் வந்து யார்கிட்டயுமே ரிப்ளை கேட்கல. ஓகே. இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் போடுங்க எனக்கு. எல்லாரும். சரிதானே? எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. பெர்சனலானா அது சேட்டோ தனியா நீங்க ஓப்பன் பண்ணி மெசேஜ் போட்டாலும் சரி, குரூப்ல மெசேஜ் போட்டாலும் சரி. இதுல இங்க சேட்ல சரியா? நான் படிச்சு குடுக்குறது விளங்குதா? கிளியரா இருக்கா? இல்லாட்டி எது சரி இஷ்யூ இருக்கா? நான் ஃபாஸ்ட்டா போற மாதிரி இருக்கா? ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கா? ஸ்லோவா போறேன் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ்னால இப்படி போகுது. இனிமே இந்த கிளாஸ் இப்படி ஸ்லோவாலாம் போகாது. இனிமே பட்ட ஃபாஸ்ட்ல போகும். அதெல்லாம் விஷயம் கிடையாது. இப்ப இந்த விஷயங்கள் சொல்லுங்க பாப்போம். எது சரி? நான் படிச்சு குடுக்குறது எதுவும் கிளியர் இல்லாம, இல்லாட்டி வாய்ஸ் கிளியர் இல்லாம, அந்த மாரி கிளியரா இருக்கு சார். ஓகே. எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. இல்லாட்டி உங்களோட ஃபீட்பேக் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனைகள் இருக்கு சார். நீங்க சொன்னீங்கன்னா நான் மாத்திக்குவேன். அவ்வளோதான். பெரிய விஷயம் தானே. ஃபுல் கிளியர் சார். ஓகே. எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே 2 பேர். கிளியரா இருக்கு சார். குட். ஓகே. எல்லாரும் மெசேஜ் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? போடாட்டி போட்டுருங்க. ஏன்னா நான் இன்னொரு விஷயம் நீங்க மெசேஜ் போடும்போது உங்களோட நேம நான் வந்து ஞாபகப்படுத்துவேன். சரிதானே? ஓகே சார். நல்லா இருக்கு. ஓகே. டன் டன். ஓகே. சரி அப்ப உங்களோட நேம வந்து நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என் மைண்ட்ல வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த நேம் வந்து வந்து போகும். அப்போ வந்து வந்து அந்த நேம் போகுது அப்படின்னா, எனக்கு ஓகே இவங்கலாம் படிக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துருவேன். இவங்கலாம் ஆக்டிவா இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவேன். நீங்க பிழையா போட்டாலும் பிரச்சனை கிடையாது. பிழை நான் செய்யாத பிழைகளே கிடையாது. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா நான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நான் செஞ்ச வரைக்கும் யாருமே பிழை விட்டது கிடையாது. அதனால பிழை விடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்கண்ணே. சரியா? நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களோட உங்களோட நேம் என் மைண்ட்ல மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு வந்துட்டு போகும். வந்துட்டு வந்துட்டு போகும்னா நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்ட்டு நான் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்குவேன். அப்போ உங்க பேரு என் மைண்ட்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னா, நான் கொஞ்சம் கூட கவனிச்சு நான் வந்து அந்த படிக்கிற விஷயங்கள் வந்து நெறைய நான் சொல்லுவேன். சரிதானே? ஸோ நெறைய ஹெல்ப் பண்ணுவேன். நெறைய படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு தான் நெறைய படிச்சு குடுக்கணும்னு தோணும். கான்செப்ட் விளங்குதா? இப்ப நீங்க பிழையா செய்றீங்கங்கிற கதை இல்ல. அத நீங்க செய்றீங்க பார்த்தீங்களா? எனக்கு அதுதான் வேணும். அவ்வளோதான். சரி தானே? ஓகே. எல்லாமே கிளியர்ன்னு தான் சொல்லியிருந்தீங்க. எதுவும் இஷ்யூ கிடையாது. எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா, நீங்க எனக்கு மெசேஜ் போடலாம். என்ட்ட நம்பரும் இருக்கு தானே எல்லாத்துக்கிட்டயும். அதனால பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு கூட ஒரு ஒருத்தவங்க வந்து
நைட் 11 மணின்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்த நாள் எக்ஸாம்னு சொல்லி முதல் நாள் படிச்சு குடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்னால இயலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிச்சு குடுத்தா அவன் சரியா டவுட்ன்ட்டு கேட்டாங்க. அப்புறம் அத டவுட்ட கிளியர் பண்ணிட்டு தான் நான் தூங்குனேன். ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்காக எல்லாரும் வந்து 11 மணிக்கு கேட்காதீங்க. சரியா? நான் ஏன் அத செய்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, படிக்கணும்னு ஆசையில தான் எல்லாரும் கேட்குறீங்க. அப்ப அந்த விஷயத்த நான் வந்து செஞ்சு குடுக்கணும். இப்ப நான் நெறைய பேருக்கு படிச்சு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு நெறைய பேர் இந்த மாரி படிச்சு குடுத்துருக்காங்க. அதுதான் ஒரே ரீசன். வேற எதுவும் கிடையாது. இப்ப நமக்கு செஞ்ச நல்லத நம்ம 4 பேருக்கு செய்யணும் தானே. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. சரிதானே? ஓகே. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப இப்ப நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே. இத நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்ப இந்த ஆப்பரேட்டர்ஸ். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ ஆப்பரேட்டர்ஸ்குள்ளேயும் நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. நெறைய சிம்பல்ஸ் தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு சிம்பல்ஸும் நம்ம நெறைய நெறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கு. மைனஸோட ஈக்குவல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மைனஸோட ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதே ஈக்குவலோட ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நெறைய இருக்குது. அது அது இன்ட்ரெஸ்ட்டா போகும் அது. அது நம்ம படிக்கிறதுல தான் இருக்கு விஷயம். ஓகே. அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். சரி அப்ப இத க்ளோஸ் பண்றேன். சரி. அடுத்து அவுட்புட்ல இது. சரியா? அப்ப இந்த இடத்துல இவர். சரியா? இப்ப இவருக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ இப்ப நான் இதையே வச்சு இன்னொரு வேலை செய்றேன். இந்த 4க்கு நான் டபுள் கொட்டேஷன் குடுக்குறேன். இந்த 4க்கும் நான் டபுள் கொட்டேஷன் குடுக்குறேன். இப்ப நான் என்ன செய்றேன்? பெருக்குறேன். என்ன எரர்? டைப் எரர். என்ன டைப் எரர்? டெக்ஸ்ட்டையும் யாராலயாவது பெருக்க முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன். டபுள் கொட்டேஷன் குடுத்தாலே அது ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ள போயிரும். ஸ்ட்ரிங் வேல்யூக்குள்ள போயிட்டா என்ன அர்த்தம்? அது டெக்ஸ்ட். அப்ப டெக்ஸ்ட்டையும் பெருக்கணும்னா எப்படி ஆன்சர் வரும்? அதனால தான் அது டைப் எரர். இது டைப்ல இருக்க எரர். இப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவரையும் இந்த 4 இன்டு 4 கம்ப்ளீட்டா 4 இன்டு 4 போட்டு கம்ப்ளீட்டா நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அத தூக்கிட்டு போயிட்டு என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிராக்கெட்குள்ள போட்டுறேன். சரியா? அதாவது டபுள் கொட்டேஷன்குள்ள போட்டுறேன். இப்ப நான் ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். 4 இன்டு 4 அப்படியே வந்துருச்சு. இது இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கு. டெக்ஸ்ட்ன்னு சொல்றத விட ஸ்ட்ரிங்ன்னு சொல்லணும். அதான் பெஸ்ட். சரிதானே? ஏன்னா டெக்ஸ்ட்ங்கிறது நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம பொதுவா யூஸ் பண்றது. ஸ்ட்ரிங்கிறது பைத்தன்ல நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ். அது அங்க அங்க யூஸ் பண்ற விஷயம். அப்ப 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப பைத்தன் நீங்க யூஸ் பண்ணும்போது பைத்தன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். சரிதானே? அப்ப இங்க என்ன இருக்கு? அதே ஆன்சர் வந்துச்சு. அப்ப இது ஸ்ட்ரிங். அப்ப இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் இருக்கு. இப்ப ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? ஏன் இது இவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு இதை தலைகீழா இது பிழைன்னு எனக்கு தெரியும். இப்படியே எழுதுனா பிழைன்னு தான் வரப்போகுது. அப்ப ஏன் இதை நான் செஞ்சு காட்டுறேன்? அதுதான் விஷயம். எது சரிங்கிறத விட எது பிழைன்னு தெரிஞ்சிருக்கணும். எதை செஞ்சா பிழையா நடக்கும்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எம்சிக்யூல உங்களுக்கு 5 ஆன்சர் குடுப்பான் தானே! அந்த 5 ஆன்சர்லயும் 4 ஆன்சர் நீங்க எப்படியெல்லாம் பிழையா செஞ்சா ஆன்சர் வருமோ, அந்த 4 தான் குடுத்து வச்சிருப்பான். ஏன் அத அப்படி குடுத்து வைக்கிறது? பிழையா செய்யணும்னு தான். அதுதான் விஷயம். ஓ லெவல் எக்ஸாம் மாரி கிடையாது. ஏ லெவல் எக்ஸாம். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் சொல்றதுக்கு ரீசன், நான் ஞாபகப்படுத்திட்டு போறேன். 5 ஆன்சர் குடுக்குறான்னா, அதுல 1 தான் சரி. ஆனா மீதி 4 ஆன்சர் ஏதோ ஒரு ஆன்சர போட்டு வச்சிருக்க மாட்டான். எப்படியெல்லாம் நீங்க பிழையா செய்வீங்க, அந்த எப்படியெல்லாம் பிழையா செஞ்சா, எப்படியெல்லாம் பிழையான ஆன்சர் வருமோ, அத தூக்கி போட்டு வச்சிருப்பான். நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் டைம் செய்வோம். ஓகே, ஓகே. இதுதான் ஆன்சர் அப்படின்னு டக்குனு மார்க் பண்ணிட்டு ஓடிருவோம். சரின்னு நெனச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா, அது பிழையா இருக்கும். போச்சா? கஷ்டம் தான். சரி தானே? ஓகே. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்கள பயமுறுத்துறது கிடையாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கணும் நீங்க. சரி, இப்ப நீங்க சின்னவங்கள்ல எல்லாருமே ஏ லெவல். 27, 26 ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே. அப்ப நீங்க யாருமே இங்க புதுசா ஏ லெவலுக்கு வந்தவங்க கிடையாது. ஏ லெவல்னா என்னன்னு தெரியும் தானே? இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் எல்லாரும் எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 3, 4 எக்ஸாமாவது பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் பாஸ் பேப்பர் செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. பாஸ் பேப்பர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்பீங்க. அது ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க. அது ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் இத சொல்லாட்டி வேலை இல்ல. புரியுது தானே? ஸோ, அப்ப அந்த விஷயத்த பார்த்துக்கங்க. ஓகே. நான் எப்படியுமே லாஸ்ட்டா ஒரு ஃபைனல் வெபினார் ஒண்ணு செய்வேன். சரியா? இப்ப நான் இதெல்லாம் படிச்சு குடுத்து ஃபைனல் ஒரு 1 ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு முதல்ல மாதிரி ஒரு ஃபைனல் வெபினார் ஒண்ணு நான் பிரெடிக்ட் பண்றது இந்த முறை எப்படியெல்லாம் கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் ஒரு வெபினார் ஒண்ணு செய்வேன். ஸோ மறக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஆ ஏன் இத நான் சொல்றது அப்படின்னா
நல்ல விஷயம் தானே. நான் சொன்னதில் ஒரு 10 கேள்வி வந்துருச்சுன்னு வைங்க. சும்மா சொல்கிறேன் சரியா. வரும் சரியா. 10 கேள்வி வந்துருச்சுன்னு வைப்போமே. வா இன்னும் யாருக்கு நல்லது? உங்களுக்கு தான் நல்லது. நல்ல எக்ஸாம் செய்வீங்க. அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி அப்போ அந்த விஷயத்த பார்த்துக்குவோம். சரி அப்போ இது ஓகே. நான் கூட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரி. ஏன்னா நான் இது நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியல. அதனால தான் நான் நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஓகே. அப்போ நமக்கு அவுட்புட்டில் அது இதுன்ட்டு பார்த்துட்டோம். சரி அவுட்புட்டில் இப்படி தான் கொடுத்தா இப்படி தான் ஆன்சர் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரி. இப்போ நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்னு ஒரு விஷயம்னு சொல்கிறேன். இந்த கமெண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் ஓகே. கமெண்ட்ஸுங்கிறது என்னன்ட்டு நான் சொல்லித்தரேன். கமெண்ட்ஸையும் வேரியபிளையும் பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸை முடிக்கணும். சரிதானே? இந்த கிளாஸை நான் வேரியபிளோட முடிக்கிறேன். ஏன் வேரியபிளோட முடிக்கிறேன்ட்டு நான் வேரியபிள் முடியும் போது சொல்கிறேன். சரிதானே? கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நிறைய லாங்குவேஜஸ் நம்ம அது இதுன்னு செய்வோம். இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். நான் ஒரு கோடு ஒன்று ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்ட்டு வைங்களேன். ஒரு 100 லைனுக்கு நான் எழுதியிருக்கேன். அந்த 100 லைனில் என்ன சொல்லியிருக்கேன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னொருத்தர் யாருக்கு தெரியும்? அந்த 100 லைனையும் உட்காந்து யார் வாசிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இது தான் இன்புட் இது தான் அவுட்புட்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அடுத்த இந்த 100 லைன் ஏன் எழுதுனாங்கன்னே தெரியும். அது என்ன தவிர வேற யாருக்கு சரி தெரியுமா? தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்படி தெரியணும்னா அதுக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதை அனலைஸ் பண்ணி ஓகே இது தான் லைன் இது தான் கோடு இதுக்கு இது தான் வந்திருக்கு இது இதுக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்து முடிய தான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி இருக்கும். அது டைம் வேஸ்ட். இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலாக நான் ஒரு சிங்கிள் லைனில் நான் ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டு எழுதிட்டு போயிடுறேன். என்னன்ட்டு இந்த கோடு இதுக்கு தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு லைனில் எழுதிட்டு நான் போயிடுறேன். அந்த டைம் வேஸ்ட் அவருக்கு இருக்குமா? இருக்காது. அப்போ கமெண்ட்ஸோட வேலை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமர் இன்னொரு ப்ரோக்ராமருக்கு இது சரி சொல்லணும் அப்படின்னாலோ, இல்லாட்டி இது சரி குறிப்பு போடணும் அப்படின்னாலோ, இல்லாட்டி இந்த செட் ஆஃப் லைன் வந்து இருக்கணும் அப்படின்னு இது இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்னு ஒரு விஷயம் எழுதுவோம். இந்த கமெண்ட்ஸ் எழுதுறதுல பெனிஃபிட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கில் பைத்தனில் இந்த கமெண்ட்ஸ் லைன் ரன் ஆகாது. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. திஸ் இஸ் அ கமாண்டுன்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. அதே நான் தூக்கி என்ன செய்கிறேன் இப்போ பாருங்க. கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சின்டெக்ஸ் எரர் ஃபைல்ஸ் எவ்வளோ. ஓகே. கமெண்ட்ஸ்னு இந்த இடத்துல வந்துருச்சு. அது சும்மா இது வேறு எதுவும் மிஸ்டேக் ஆகிருக்கு. சரி இந்த இடத்துல பாருங்கள் கமெண்ட்ஸ்னு வந்துருச்சு. அப்போ கமெண்ட்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா நான் போட்ட பிரிண்ட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு விட்றேன். உன்னையுமே காணலே. நான் ஹேஷ்டேக் போட முன்னுக்கு கமெண்ட்ஸ்னு பிரிண்ட் ஆனது. ரெண்டாவது நான் அந்த ஹேஷ்டேக் முன்னுக்கு போட்ட பிறகு கமெண்ட்ஸ் காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அங்கே எதுவுமே ரன் ஆகாது. ஏன் எதுவுமே ரன் ஆகாது? நான் ஹேஷ்டேகை போட்டுட்டு அடுத்த லைனில் நான் எது எழுதினாலும் அது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ்க்கு மட்டும்தான் அது இருக்கும். ஷோகேஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதை பார்க்க மட்டும்தான் முடியும். வாசிக்கலாம் என்ன விஷயம்னு விளங்கிக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி அது ப்ரோக்ராமில் ரன் ஆகாது. இதுதான் சொல்கிறது கமெண்ட்ஸ்ன்ட்டு. சரிதானே? இந்த கமெண்ட்ஸுக்கான ஐடியா இதுதான். கமெண்ட்ஸ்லேயே 2 3 கமெண்ட்ஸ் 2 டைப் இருக்குது. மல்டி லைன் கமெண்ட் காணலே. இதை சொல்ல சிங்கிள் லைன் கமெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஒரே லைனில் முடிஞ்சிடும். மல்டி லைன் கமெண்ட்னா மல்டி லைன் கமெண்ட் காணலே. அது இருக்கு. மல்டி லைன் கமெண்ட்னா 3 கொட்டேஷன் போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி 3 தடவை நான் கமெண்ட்ஸை ஹேஷ்டேக் போடுறதுக்கு பதிலாக நான் அந்த 3 ஹேஷ்டேகையும் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே 3 ஹேஷ்டேக் சரி இங்கே 3 கொட்டேஷன் இங்கே 3 கொட்டேஷனை போட்டேன் அப்படின்னா டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷன் போட்டேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பாருங்க. இதை சொல்றது மல்டி லைன் கமெண்ட். நிறைய லைன் வருது அப்படின்னா அதை எப்படி கமெண்ட்ல போடுறது? கஷ்டம் தானே. அப்போ மல்டி லைன் கமெண்ட் பண்றதுக்கு இப்படி பண்ணலாம். 3 டபுள் கொட்டேஷன் இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அது 2 போட்டிங்கன்னா இல்லை அவ்வளோதான். அப்போ நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகே. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அது இதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. சரியா? குழப்ப விரும்பலை சொல்லிட்டேன். ஓகே இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சமம் ஒன்று பார்க்கணும். பெரிய ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும். மொத்த ப்ரோக்ராமிங்க்குமே அடித்தளம்ங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கணும். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள்.
இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஸோ கவனமாக பார்த்துக்கணும். சரிதானே? பெரிய விஷயம் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை. சின்ன சின்ன விஷயம் தான். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பிடிச்சிடலாம் விஷயத்தை. சரியா? ஓகே. நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த வேரியபிள்ஸ் நம்ம நிறையவே யூஸ் பண்ணுறோம். சரியா? அது எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு சீனி 1 கிலோ சீனி பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரேன். சரியா? வாங்கிட்டு வந்து என்ன செய்வேன் நான்? நான் நான் வேணாம். நான் அந்த வேலை செய்கிறதில்ல. சரியா? அப்போ வீட்டில்னு வச்சுக்கோங்க. வீட்டில் வந்து யார்? அம்மா. அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போன்னா, சீனி 1 கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, அதை எடுத்து உடைச்சி ஒரு பெக் ஒன்று இருக்கும். அந்த பெக்கில் போட்டு வச்சுக்குவாங்க. எல்லாரும் நோட் பண்ணியிருப்போம். அந்த பெக்கில் போட்டு வச்சு ஏன் அதை அப்படி போட்டு வைக்கிறாங்க? அது சும்மா எனக்கு கிடந்தா என்ன? அது பார்க்க அது ஒரு பக்கம் இருக்க போகுது. நமக்கு தேவையான நேரம் அதை எடுக்க போகிறோம். சும்மா எதுக்கு நம்ம அதை போயிட்டு பெக்கிலலாம் போட்டு சும்மா டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். அதுதான் இல்லை. எப்போ சரி யோசிச்சிருக்கீங்களா? சரி, நம்ம விருப்பத்துக்கு வீசிட்டு போகிறோம். சரியா? சீனியை தூக்கி அங்கன கொஞ்சம் கொட்டி வைக்கிறோம், அங்கன கொஞ்சம் கொட்டி வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் கொட்டி வைக்கிறோம், தேவையான இடத்துல போடுறோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு அவசரத்துக்கு ஒரு சீனி தேவை. எங்கே கொட்டி வச்சிருக்கோன்ட்டு நமக்கு தெரியுமா? அதை உட்காந்து தேடிக்கிட்டு கிடக்கணும். எங்கன்னுட்டு நமக்கு தெரியாது. சரியா இங்கே தான் இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது. அதை உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய வேலை ஒன்று. டைம் வேஸ்ட். ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த சீனியை எடுத்துட்டு வந்து நம்ம அதுக்கு தேவையான இடத்துல போட்டு மறுபடியும் அங்கேயே கொட்டிட்டு போயிடும். இது ஒரு ப்ராப்பரான வே ஒன்று கிடையாது. ஒரு அவசரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாது நம்மளால. இதே நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள தூக்கி, அதாவது ஒரு ஜாடி, ஒரு 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 அவன் ஜாடின்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நான் சீனிய கொட்டி வைக்கிறேன்ட்டோமே. யோசிச்சு பாருங்க. எப்ப எனக்கு சீனின்னு தேவைப்படுதோ, அந்த சீனிக்கு மேல நான் சீனின்னு எழுதி வச்சுர்றேன். சீனின்னு எழுதி வச்சுர்றேன். அப்ப சீனிக்கு மேல நான் சீனின்னு எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா, எப்ப எனக்கு சீனின்னு தேவைப்படுதோ, நான் இல்ல, வேற யாரும் சரி வந்தா கூட, ஒரு சின்ன பொடியும் ஒருத்தன் வந்தா கூட, ஓகே சீனின்னு எழுதியிருக்காங்க, இதுதான் சீனி. அப்ப சீனி எடுத்து கொட்டுவோம். எடுத்து வச்சுட்டு போயிருவோம். அவனுக்கு தெரியும். அப்போ ஏன் சீனிய அவன் கண்டுபிடிச்சான்? அது சீனின்னு மேல எழுதி ஒட்டியிருக்கும். இல்ல. இது சும்மா சும்மா கொட்டி கிடக்குன்னு வச்சுக்கோமே. அது சீனியா, உப்பான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிரும். ஏன்னா வெள்ளை கலர்ல தான் 2மே இருக்கும். எனக்கே 2, 3 தடவ கன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. உப்ப கொட்டி வச்சிருக்கேன். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரக்கூடாது. அப்ப நீங்க கேட்டுறாதீங்க, எங்க வீட்ல அப்படியா கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் ஒரு ஐடியாக்காக சொன்னேன். சரிதானே? அதாவது ஏன் இந்த மாதிரி ஜாடியில ஒரு ஜார்ல போட்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டு வச்சா, அது சொல்றது கண்டெய்னர் மாதிரி நினைச்சுங்க. சரியா? ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் தனித்தனியா. ஓகே சீனினா அது இங்க தான் இருக்கணும். சீனின்னு டைட்டில் போட்டு வச்சுடுறோம். மாவுனா அதுக்கு மாவுன்னு டைட்டில் போட்டு ஒட்டி வச்சிருவோம். இப்ப யோசிச்சு பாருங்க. அத எடுக்கிறது எவ்வளோ லேசு. எப்ப நமக்கு சீனின்னு தேவைப்படுது? சீனிய கால் பண்ணா சீனி வரப்போறாரு. கால் பண்ணா, கால் பண்ணா. அந்த வேர்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கங்க. சீனிய எடுத்து தேடுனேன்னா, ஓகே சீனி இந்தா இருக்காரு. ஓகே சீனி எடுத்து போட்டாச்சு. மாவு வந்தா இருக்கு. மாவு டின் எடுத்தாச்சு டக்குனு. ஐடியா விளங்குதா அப்போ உங்களுக்கு? அரிசி மாவா, கோதுமை மாவா அந்த பிரச்சனை கூட வராது. அதுலயும் எழுதி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு. அதே கான்செப்ட் தான் வேரியபிளும். வேரியபிள்னா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு பெரிய வேல்யூ ஒண்ணு இருக்குன்னா, அந்த பெரிய வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நேம குடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு 500 லைன்ல நான் வந்து ஒரு கோடு ஒண்ணு எழுதுறேன். கோடுன்னு வேணாம். ஒரு நேம் ஒண்ணு எழுதுறேன். சரியா? அந்த 500 லைன் கோடையும் கோடுன்னு வேணாமே, நம்ம வந்து பேராகிராஃப்னு வச்சுக்கோமே. அந்த 500 லைன் ஆஃப் பேராகிராஃப நான் மொத்தமா என்ட பிடிஎஃப்ல 10 இடத்துல போடணும். 100 இடத்துல போடணும். அப்ப யோசிச்சு பாருங்க. அத நான் 100 தடவ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு பதிலா நான் இன்னொரு வேலை செய்றேன். அந்த 100 லைன் பேராகிராஃபையும் ஒரு நேமா மாத்தி, ஒரு நேம் ஒண்ணு வைக்கிறேன். அந்த மொத்த லைனுக்கு ஒரு நேம் ஒண்ணு வைக்கிறேன். பேராகிராஃப் 1ன்னு வைக்கிறேன். பேராகிராஃப் 1ன்னு வச்சுக்கோ. இன்னொரு பேராகிராஃப் வந்தா பேராகிராஃப் 2ன்னு வச்சுக்கலாம் தானே? அதனால சொல்றேன். இல்லாட்டி பேராகிராஃப்னு வச்சாலும் பிரச்சனை இல்ல. சரியா? ஒரு பேராகிராஃப் தானே இருக்கு. அப்ப பேராகிராஃப்னு வைக்கிறேன் அதுக்கு பேரு. இப்போ நான் எப்பெல்லாம் எனக்கு அந்த 100 லைன் பேராகிராஃப் வேணுமோ, அந்த பேராகிராஃப்னு மட்டும் கால் பண்ணா போதும். மொத்த 100 லைனும் வந்து சேர்ந்துரும். அப்போ ஒரு 100 லைனை வச்சுட்டு, அதுக்கு நான் ஒரு நேம் குடுத்து சர்வ் பண்ணி வச்சிடுறேன். கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுது அந்த 100 லைன், அந்த பேராகிராஃப்ங்கிற பேரை கூப்பிட்டுனா போதும். பேராகிராஃப் வந்து நிக்கும். 100 லைன் வந்து நிக்கும். அந்த 100 லைன் நான் காப்பி பண்ண வேண்டிய அவசியம், 100 இடத்துல நான் காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு. அதே விஷயம் தான் வேரியபிளும். பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. சிம்பிள். வேரியபிள்ங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்ல. ஒரு வேல்யூவ, ஒரு நேம குடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இது ஏன் நான் இப்ப சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரி நான் ஒரு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 லைன் எனக்கு வேணும்ன்ட்டு. அதே கதை தான் இங்கேயும். 100 லைன் வேணுங்கிற இடத்துல, இந்த மாரி பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டிய இடத்துல, இந்த விஷயம் தேவைப்படும். சிம்பிளா 5ங்கிறத எக்ஸ்ல சேவ் பண்ணி வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம். அதுக்கு நான் 5னே கால் பண்ணிட்டு போயிரலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. 5க்கான வேல்யூவ நான் எக்ஸ்ங்கிற ஒரு நேம குடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன்.
எக்ஸ் ஈக்குவல் 5. அப்போ நான் எங்கெல்லாம் எக்ஸை கூப்பிட்றேனோ அங்கெல்லாம் 5 வருவார். இது அதுக்கு தான் 5 கூப்பிட்டு போயிடலாமே. 5ன்னு இருக்கனால பிரச்சனை கிடையாது. அந்த 5க்கு பதிலாக அங்கே ஒரு 1000 லைனில் ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அந்த 100 லைன் 1000 லைன் எழுதுவீங்கன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்கன்னா, எவ்வளோ வேஸ்டேஜ், எவ்வளோ கோட் அந்த கெப்பாசிட்டி பிடிக்கும், அதுக்கான சைஸ், அதுக்கான ரன் பண்ணுற டைம், அதை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோ போகும். அது ரெம்ம எடுக்கிற கெப்பாசிட்டி அது இதுன்ட்டு அள்ளி போயிடும். தேவையாதான். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளாக ஷார்ட்டாக சர்வ் பண்ணிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. இந்த வேரியபிளோட வேலை இதுதான். ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அந்த வேரியபிள் எப்படியெல்லாம் பேர் வைக்கணும், இப்படி தான் பேர் வைக்கணும்ட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ என்ன மாதிரியான பேர்லாம் வைக்கலாம் வேரியபிளுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம ப்ரோக்ராம் படிக்கும்போது படிப்போம். சரி, ஓகே. இந்த வேரியபிள்லேயே நிறைய வேரியபிள் இருக்குது. செக்மெண்ட் வேரியபிள், மல்டிபிள் வேரியபிள், அவுட்புட் வேரியபிள், குளோபல் வேரியபிள், வேரியபிள் எக்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டே போவோம். சரி, அதெல்லாம் நான் பார்ப்போம். அதெல்லாம் பெரிய சின்ன விஷயம், ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது. சரிதானே? ஓகே கைஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம். சரிதானே? ஐ திங்க் 1.5 hour, 1 and 50 minutes, ஜஸ்ட் 1 and 50 minutes. சரிதானே? ஸோ திஸ் இஸ் த கிளாஸ் வி ஜஸ்ட் லேர்ன் டுடே. சரிதானே? யாருக்கு சரி எது சரி டவுட்ஸ் சரி இருக்கா? இல்லாட்டி இந்த விஷயம் ஃபீட்பேக் எனக்கு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இது ஓகே சார் அப்படின்னு தான் ஓகேன்னு போடுங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, இல்லாட்டி நான் கொஞ்சம் சத்தமாக, அது இல்லாட்டி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி, இல்லாட்டி எது சரி என்கிட்ட இருக்க பிரச்சனை சொன்னால் நான் கோச்சுக்குவேன்லன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரேன், இனிமேல் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்கள்கிட்ட சரி, ஏன்னா லாஸ்ட் வீடியோ யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாரு ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க சார்ன்ட்டு. அடுத்த வீடியோவே ஃபாஸ்ட்டாக போட்டேன். அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணி தருவேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் படிக்கணும், நீங்கள் எங்கிட்ட படிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. சரி, சின்ன சின்ன விஷயங்கள் தானே. ஓகே, எனக்கு எல்லாமே ஒரு குயிக்காக ஒரு மெசேஜ் ஒன்று கொடுங்க. இது சரி, பிரச்சனை இது சரி இருக்கா, கிளியராக எல்லாமே ஓகே? எல்லாரும் மெசேஜும் கொடுங்க. குயிக்காக போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டோச் ஆஃப் பண்ணுறேன். அதை வச்சது ரீசன் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்து பேக் சைடில் இருக்குது. ஸோ அப்போது எல்லாம் ஓகே சார், ஓகே டன். எல்லாரும் மெசேஜ் லைட் கொஞ்சம் பேக் சைடில் இருக்குது, பின்னுக்கு இருக்குது லைட். ஸோ அதனால் இந்த முகம் இருட்டாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் வெளிச்சமாக வைக்கிறதுக்காக ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி வச்சேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ. ஓகே தானே எல்லாத்துக்குமே? ஓகே, எல்லாம் ஓகே சார். எல்லாரும் மெசேஜ் போட்டிங்கன்னா ஓகே. இது சரி, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சொல்லிடுங்க, நான் மாற்றிடுவேன். சரி தானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டும் கிடையாது. இந்த பைத்தன் கிளாஸஸ்க்கு பெரும்பாலும் பைத்தனுக்கும் பேப்பர் கிளாஸஸ்க்குமே நான் ஒயிட் போர்டுக்கு பெருசாக போகிறது கிடையாது. பேப்பர் கிளாஸுக்கு இருந்திருந்து போவேன். மற்றபடி பெரும்பாலும் லெப்டில் தான் முடிச்சுவேன். மற்றபடி இந்த தியரி கிளாஸில் சரி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒயிட் போர்டுக்கு போவேன். மற்றபடி நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எப்படியுமே பைத்தனுக்கு வந்து ஒயிட் போர்டு நான் யூஸ் பண்ணுவேன். சரி தானே? ஏன்னா நம்ம தியரிட்டிக்கலாக தான் நிறையா படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுகள் பார்ப்போம். சரி தானே? ஸோ ஓகே, எதுவும் இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே மீட் பண்ணுவோம். சரிதானே? எல்லா நோட்ஸோட வெல் ப்ரிப்பேர்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? ஓகே கைஸ், அப்போ இன்னையோட இந்த கிளாஸை நான் முடிக்கிறேன். இன்னையோடனா இப்போ இந்த தேர்ட் கிளாஸ் முடியுது. யாருக்கு சரி இது விஷயம் வேணும் அப்படின்னா இது சரி ரெக்கார்டிங்ஸ் எதுவும் என்ன எனக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க. அடுத்து 9 மணிக்கு பேப்பர் கிளாஸ் இருக்குது. ஸோ 9 மணிக்கு கிளாஸ் முடிய தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் எப்படியுமே. சரிதானே? அதனால ரிப்ளை பண்ண என்னடா இன்னும் ரிப்ளை வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா 2 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் டைமில் நான் எப்படியுமே ரிப்ளை பண்ண மாட்டேன் நான். ஏன்னா நான் இப்போ கிளாஸ் செய்கிறதா ரிப்ளை பண்ணுறது அப்படி ஒரு பிரச்சனை வரும். சரி, ஓகே கைஸ், அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஸோ படிங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. ஆல் தி பெஸ்ட்னா இன்னைக்கு கடைசி கிளாஸுங்கிற மாதிரி நான் சொல்லலை. படிங்க எல்லாரும். சரிதானே? நல்ல ரிசல்ட் ஒன்று எடுத்தீங்கன்னா நல்லா, அவ்வளோதான் சொல்லுவேன். நல்ல ரிசல்ட் எடுத்தீங்கன்னா நல்லா கெத்தாக இருக்கலாம். சரிதானே? ஓகே கைஸ், பாய் எல்லாத்துக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஸோ யார்ஸே பேப்பர் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. சரிதானே? ஓகே, பாய், டாடா.